சரியாக 50 ஆண்டுகளுக்கு முன்னால் 1976 நெருக்கடி நிலை காலத்தில் தலைவர் கலைஞர் 2 வரிகளை எழுதினார். கோழைகள் விலகி போகட்டும், வீரர்கள் மட்டும் பின்தொடரட்டும் என்று எழுதினார். 50 ஆண்டுகள் கடந்துவிட்டன. கழகத்தின் ஏற்றத்திலும் இரக்கத்திலும் என்றைக்கும் விலகாமல் கழகத்தை பின்பற்றும் வீரர்கள் உங்கள் அனைவருக்கும் என் முதல் வணக்கம். எந்நாளும் நம்முடைய அமைச்சர் என்று நான் சொல்ல மாட்டேன். அமைச்சர் பதவி வரலாம், போகலாம், மறுபடியும் வரலாம். ஆனால் அவரை நான் எப்படி குறிப்பிடுகிறேன் என்றால், எந்நாளும் செயல் வீரராக, கழகத்தின் செயல் வீரராக இருக்கிற அன்பிற்குரிய சேகர் பாபு அவர்களே, கலைஞர் பிறந்த நாள் என்று முரசொலியிலே ஒரு கவிதை வந்தது, நீங்கள் படித்திருப்பீர்கள். எப்படி கலைஞர் 1ஆனவர், 2ஆனவர், 3ஆனவர் என்று கடைசி வரியை மட்டும் நான் சொல்லுகிறேன். கலைஞரே, எங்கள் கேள்விகளுக்கு பதிலும் நீதான், எங்கள் தோல்விகளுக்கு மருந்தும் நீதான் என்று எழுதியிருக்கிற கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களே, ஒரு வரலாற்று செறிவுமிக்க உரையை இந்த மேடையில் ஆற்றி அமர்ந்திருக்கிற தோழர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே, மேயர் பிரியா அவர்களே, தலைமையேற்றிருக்கிற நண்பர் சுதாகர் அவர்களே, நண்பர்கள் தமிழன் பிரசன்னா, KS ரவிச்சந்திரன் உள்ளிட்ட மேடையிலே அமர்ந்திருக்கிற கழகத்தின் முன்னணி பொறுப்பாளர்களே, அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கலைஞரை பற்றி ஒவ்வொருவரும் 1 மணி நேரத்திற்கு மேல் பேசவும் முடியும், கேட்பதற்கு நீங்களும் இருக்கலாம். ஆனாலும் நேரத்தை சுருக்கி கொண்டு மிக குறிப்பாக கலைஞரினுடைய நோக்கமும் இன்றைய நாட்டு நடப்பும் என்னவாக இருக்கிறது என்பதை 3 கோணங்களில் நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். கலைஞர் வாழ்நாள் முழுவதும் ஜனநாயகத்துக்காக போராடியவர். வாழ்நாள் முழுவதும் நம்முடைய மொழி உரிமையை காப்பாற்ற போராடியவர். ஆட்சியில் இருந்த காலத்தில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு போராடியவர். இந்த 3ம் இன்றைக்கு என்ன நிலையில் இருக்கிறது என்பதை நான் சொல்ல வேண்டும். எந்த அளவுக்கு நாம் ஜனநாயகத்திற்கு போராடியவர்கள் என்பதை கலைஞரில் இருந்து அல்ல, அதற்கு முன்பிருந்தே வரலாற்றில் ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன். தமிழச்சி ஏராளமான வரலாற்று செய்திகளை இங்கே குறிப்பிட்டார்கள். ஒன்றை நான் சொல்லுகிறேன். 1949 செப்டம்பர் 17 நம்முடைய கழகம் தொடங்கப்பட்டது என்பதை நாம் அறிவோம். சரியாக ஓராண்டில் 1950 செப்டம்பர் மாதம் 18ஆம் நாள் ஆரியமாயை என்கிற நூலை எழுதியதற்காக பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு 6 மாத சிறை தண்டனையை நீதிமன்றம் அளித்தது. பொன்மொழிகள் என்கிற புத்தகத்தை எழுதியதற்காக ஐயா பெரியார் அவர்களையும், ஆரியமாயை நூலை எழுதியதற்காக அறிஞர் அண்ணா அவர்களையும் நீதிமன்றங்கள் தண்டித்தன. 2 பேரும் திருச்சி சிறையில் பக்கத்து அறையில் இருந்தார்கள். அப்போது எங்கள் தலைவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லி திமுக கழகத்தின் சார்பில் ஒரு பொதுக்கூட்டம் சென்னையிலே குன்றத்தூரிலே நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டது. அதற்கு அனுமதியை மறுத்துவிட்டார்கள். மறுபடியும் அறிவித்தார்கள். மறுபடியும் 144 தடை உத்தரவு போடப்பட்டது. இறுதியாக கழகம் அறிவித்தது, அறிஞர் அண்ணா அவர்கள் சிறையிலே இருக்கிறார். நாவலரும் கலைஞரும் சொன்னார்கள், இப்போது நாங்கள் ஒரு தேதியை குறிப்பிடுகிறோம், இந்த அரசு அனுமதித்தாலும் மறுத்தாலும் கூட்டம் நடக்கும். அந்த தேதி 1950 அக்டோபர் 26. இந்த தேதியில் நமக்கான வரலாறு ஒன்று இருக்கிறது. சிலர் என்னிடத்திலே கேட்பார்கள், நீங்கள் ஏன் எப்போதும் வரலாற்று செய்திகளை சொல்லுகிறீர்கள்? எங்களுக்கு வரலாறு இருக்கிறது, அதனால் சொல்லுகிறேன். இல்லாதவர்கள் வருத்தப்பட்டால் அதற்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. எங்களுக்கு 1 நூற்றாண்டு வரலாறு இருக்கிறது. கழகத்திற்கு மட்டுமே 75 ஆண்டு கால வரலாறு இருக்கிறது.
50வது ஆண்டு அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி குன்றத்தூரில் தமிழச்சி அவர்கள் குறிப்பிட்டார்களே, அதே நம்முடைய NV நடராசன் அவர்கள் அப்போது கழகத்தின் அமைப்பு செயலாளராக இருந்தார். அவருடைய தலைமையிலே பாலசுந்தரம் உட்பட எல்லோரும் பேசுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. மறுபடியும் தடை விதித்தார்கள். 3 மணியிலிருந்தே கூட்டம் கூட தொடங்கிற்று. இன்றைக்கு நாம் இங்கே கூடியிருக்கிறோம், நமக்கு தடை இல்லை. தடை இருந்த காலத்திலும் ஆயிரக்கணக்கில் கழகத்தின் தொண்டர்கள் சேர்ந்தார்கள். காவல்துறையினர் தடியடி நடத்தினார்கள். கூட்டம் கலையவில்லை. குறித்துக் கொள்ளுங்கள், திமுக கழக தொண்டரின் மீது முதல் துப்பாக்கிச் சூடு நடந்த நாள் அதுதான். முதல் துப்பாக்கிச் சூடு 8 முறை, 8 ரவுண்ட்ஸ் என்று சொல்லுவார்களே, 8 சுற்றுகள் சுட்டார்கள். இந்த 3 பெயர்களையும் நினைவில் வையுங்கள். குட்டி, பச்சை, தேவராஜ் என்கிற 3 பேரும் நெஞ்சில் காயம்பட்டு கீழே விழுந்தார்கள். பிழைக்க மாட்டார்கள் என்று நினைத்தோம், ஆனால் பிழைத்தார்கள். அதுதான் திமுக கழகத்தின் மீது விழுந்த முதல் துப்பாக்கி சூடு. அதனை கடந்து 75 ஆண்டுகளாக இந்த கழகம் நிற்கிறது. ஒரு தேர்தல் வெற்றியும் தோல்வியும் எங்களை எதுவும் செய்துவிடார். எனக்கு நினைவிருக்கிறது, 2014ஆம் ஆண்டில் நாம் நாடாளுமன்ற தேர்தலில் ஓரிடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. வேறு எந்த கட்சியும் எனக்கு தெரியாது. 2014 ஓரிடத்தில் கூட நாம் வெற்றி பெறவில்லை. 2024 ஓரிடத்தில் கூட நாம் தோற்கவில்லை. இரண்டையும் பார்த்தோம். 2014ஆம் ஆண்டு இந்த தேர்தல் முடிவுகள் வந்த நேரத்திலே தலைவர் கலைஞர் அவர்களை பார்ப்பதற்காக கோபாலபுரத்துக்கு போகிறேன். ஐயாவும் இனமான பேராசிரியரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கயல் தினகரன் ஐயா உள்ளிட்ட நண்பர்கள் தங்களை மறந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். என்னை பார்த்த உடனே கலைஞர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? என்ன, ஆறுதல் பெறவா ஆறுதல் தரவான்னு கேட்டார். அவருக்கு அப்போதும் அந்த கவிதை தரவான்னு கேட்டார். அவருக்கு அப்போதும் அந்த கவிதை அழகு. நான் வந்தவுடனே என்னை பார்த்து என்ன, ஆறுதல் பெறவா அல்லது ஆறுதல் தரவா என்று கேட்டார். நான் சொன்னேன், ஐயா இரண்டும் இல்லை, அடுத்து எரிய வேண்டும் என்று கேட்பதற்காக வந்திருக்கிறேன். வரலாறு இதுதான், குறித்துக் கொள்ளுங்கள். எதற்கு சொல்லுகிறேன்? ஜனநாயக உரிமைக்காகத்தான் முதல் போராட்டம், முதல் கூட்டம், முதல் குண்டுகளை தாங்கி நின்ற நம் தோழர்கள். ஆனால் இன்றைக்கு மீண்டும் ஜனநாயகம் கேள்விக்குறியாகிறது. நாம் இந்த இடத்திலே கூட்டம் போடுவது தலைவர் கலைஞர் அவர்களை பாராட்டுவதற்காக மட்டுமில்லை, கலைஞரை கூட்டம் போட்டுத்தான் பாராட்ட வேண்டும் என்பதல்ல. இந்த மேடையிலும் அரங்கிலும் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அவரை ஒவ்வொரு நாளும் வாழ்த்திக் கொண்டும் பாராட்டிக் கொண்டும் தான் இருக்கிறோம். ஆனால் அவருடைய எண்ணங்களும் நாட்டு நடப்பும் என்னவாக இருக்கிறது என்பதை ஒப்பிட்டு பார்ப்பதற்கான நேரம் இது. இங்கே இத்தனை காணொளிகளை சார்ந்த நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நேற்றிலிருந்து என்ன நடந்து கொண்டிருக்கிறது? காணொளி யூடியூப் என்று சொல்லுகிறோமே, ஒவ்வொரு யூடியூபாக முடக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு காலையில் தோழர் கோவை ராமகிருஷ்ணன் தலைமையிலே மாலையிலே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம். அதர்மம் என்கிற அந்த காணொளி முடக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதம் எனக்கு வந்திருக்கிறது. காரணம் கூட சொல்லவில்லை. பொதுவாக என்ன சொல்லுவார்கள்? நீங்கள் வெளியிட்டிருக்கிற இந்த காணொளியில் இவ்வளவு பெரிய வன்முறை இருக்கிறது, வயலண்ட் கண்டென்ட் இருக்கிறது, எனவே தடை செய்கிறோம் என்பார்கள். ஆனால் அப்படி அல்ல. ஒட்டுமொத்தமாக அந்த அதர்மம் என்கிற யூடியூப் முடக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு வரைக்கும் நம்மை கடுமையாக சாடி கொண்டிருக்கிற மாரிதாஸ் என்னும் யூடியூபர் மதுரையிலே மதியம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், எங்களை திட்டுகிறவர் தான் நீங்கள், ஆனால் உங்கள் உரிமைக்காகவும் குரல் கொடுப்பது கழகத்தின் இயல்பு. வால்டேர் சொன்னான், நீ சொல்லுகிற கருத்து உலகத்திலேயே ஜனநாயக உரிமைக்கு வால்டேரின் இந்த வரிகளை விட இன்னொன்றை சொல்ல முடியாது. வால்டேர் சொன்னான், எனக்கு எதிரான கருத்துக்களைத்தான் நீ பேசுகிறாய் என்றாலும் அந்த கருத்துக்களை பேச உனக்கு உரிமையை பெற்றுத் தருவதற்காக நான் என் உயிரை விடவும் தயாராக இருக்கிறேன் என்றான். நாம் ஜனநாயக உரிமைகளுக்கானவர்கள். இன்றைக்கு ஜனநாயகம் கொஞ்சம் கொஞ்சமாக பறிபோய் கொண்டிருக்கிறது. அடுத்து ஒன்றை சொல்ல வேண்டும். கலைஞர் வாழ்நாள் முழுவதும் மொழி உரிமைக்காக போராடியவர். மொழி போராட்ட களத்திலே தான் 14 வயது சிறுவனாக தோளில் கொடி தாங்கி திருவாரூர் தெருக்களுக்கு அவர் வந்தார். ஆனால் இன்றைக்கு மொழி உரிமை என்ன ஆகிறது?
இன்றைக்கு கல்வி அமைச்சராக இருக்கிற நண்பர் சொல்லுகிறார், மும்மொழி கொள்கையை நாங்கள் எதிர்ப்போம் என்று சொல்லிவிட்டு சிபிஎஸ்இ பள்ளிகளிலே 3 மொழி கொள்கையை பற்றி பரிசீலனை செய்வோம் என்று சொன்னால் எங்களுக்கும் உங்களுக்கும் வேறுபாடு அதுதான். எங்கள் தலைவர், இன்றைக்கும் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் கடைசி வரைக்கும் ஒரு அணு கூட உங்களுக்கு விட்டு கொடுக்காமல், ஒன்றிய அரசு என்று கவலைப்படாமல், டபுள் என்ஜின் என்று பிரதமர் சொன்னபோது கூட இல்லை, அது வெறும் டப்பா என்ஜின் என்று சொல்லுகிற துணிச்சலை பெற்றிருந்தவர் நம்முடைய தளபதி அவர்கள். அது கலைஞரின் வரிசை. ஆனால் இன்றைக்கு மறுபடியும் மும்மொழி கொள்கை என்றால் குறித்துக் கொள்ளுங்கள், இந்தி கூட அல்ல, சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகள். PMC திட்டத்திலே சமஸ்கிருதம் தான் வரப்போகிறது. சமஸ்கிருதத்திற்கு இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, 1950 தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் இந்த இந்திய அரசு கொட்டி கொடுத்திருக்கிற பணம் எவ்வளவு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எங்கே தொடங்கிற்று? குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அவர்களின் வீட்டில் 1950 ஜனவரி 26 இந்த இந்திய அரசமைப்பு சட்டம் வரப்போகிறது. அந்த காலகட்டத்திலே அங்கே குடியரசுத் தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத் அவர்களின்
பிறகுதான் தெரிந்தது இவருக்கும் நாகரிகத்துக்கும் தொடர்பில்லை என்று. ஒருவேளை எனக்கு வியப்பாக இருக்கிறது, அவர் சில நேரங்களில் ஒரு திரைப்படத்தில் வருகிற அம்பி மாதிரி இருக்கிறார், சில நேரத்தில் அந்நியன் மாதிரி இருக்கிறார். ஒருவேளை உண்மையில் அவர் அம்பிதானோ என்று தோன்றுகிறது. அந்நியனாக லாட்டரி சீட்டு விற்கிற யாரோ பின்னால் இருக்கிறார்கள். நீங்கள் இந்த படத்தை போட்டிருக்கிறீர்களே, எங்கள் பிள்ளைகளுக்கு செயற்கை நுண்ணறிவு தெரியாதா? உங்கள் படங்களை எங்களுக்கு போட தெரியாதா? என்ன படம் போட வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன், போடக்கூடாது சொல்லுகிறேன். அவரை இழிவுபடுத்துவதாக அல்ல. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, உங்கள் படத்தை போட்டு உங்கள் காலை தொட்டு கும்பிடுகிற மாதிரி உங்கள் அப்பா படத்தையும் அம்மா படத்தையும் போட்டால் உங்களுக்கு வலிக்குமா? வலிக்காது. நான் வேறு எதையும் கேட்கவில்லை. நீங்கள் மதிக்கிற, நாங்களும் மதிக்கிற உங்கள் தாய் தந்தையர் உங்கள் கால்களை தொட்டு வணங்குவது போல படம் போட்டால் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. பார்த்து கொண்டிருந்தால் உங்கள் நாகரிகமும் நாணயமும் கேலிக்கும் கேள்விக்கும் உள்ளார். நான் அன்பு கூர்ந்து சொல்லுகிறேன், தயவு செய்து யாரும் அப்படி படம் போட்டுவிட வேண்டாம். அவருக்கு வேண்டாம். ஏனென்றால் அது நம்முடைய நாகரிகம். நான் சொல்லுவது, நான் உண்மையாக சொல்லுகிறேன், மேடைக்காக இல்லை. அப்படி போட வேண்டும் என்று கருதி நான் சொல்லவில்லை, அவருக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். எங்களுக்கு அப்படித்தான். தலைவர் கலைஞர் அவர்கள் வெறும் தலைவர் இல்லை, திமுகவினுடைய முதலமைச்சர் மட்டுமில்லை, என்னை போன்ற கோடி பேருக்கு தந்தையாய் நாங்கள் கருதுகிறோம். என் நெஞ்சில் எப்போதும் என் அப்பாவுக்கு என்ன இடம் உண்டோ அந்த இடம் தலைவர் கலைஞருக்கு உண்டு. மேடைக்கு அல்ல. 10 ஆண்டு காலம் நான் அவர் பக்கம் இருந்தேன். அவரை பார்த்து கொண்டிருந்ததாய் பலரும் நினைத்தார்கள். இல்லை, நான் அவரை படித்து கொண்டிருந்தேன். அந்த மாமனிதனோடு என் வாழ்நாளில் அவர் சொன்னார், உன்னை ஏதாவது ஒரு இடத்தில் உட்கார வைக்க வேண்டும் என்றால் நீ கட்சியில் உறுப்பினராக இல்லையே என்று ஒரு கூட்டத்திலே தலைவர் என்னிடத்திலே சொன்னார். உங்கள் பக்கத்திலே உட்கார வைத்திருக்கிறீர்களே, இதைவிட இன்னொரு பெரிய இடத்தை இனி நீங்களே தர முடியாது, நானும் என் வாழ்நாளில் பெற முடியாது. அவர் அருகில் உட்கார்ந்திருந்த அந்த நிமிடத்தை நினைவிலே வைத்துக் கொண்டு அத்தனை பேருக்கு அன்பு தந்தையாக அவர் இருக்கிறார் என்பதை எண்ணி பார்த்து முதலமைச்சர் அவர்களிடத்திலே சொல்லுகிறேன், நீங்கள் அந்த படத்தை போடவில்லை, யாரோ போட்டிருக்கலாம். உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. உண்மையானவராக இருந்தால் சைபர் கிரைம்களை கொடுத்து யார் அந்த படத்தை உருவாக்கினானோ தண்டியுங்கள். நாங்கள் தலை வணங்குகிறோம். நன்றி, வணக்கம். தன் தமிழ்த்தாயை வாழ்த்த இந்த யுகத்தின் பேரரசு, கவி பேரரசு வருகிறார் புகழுரை ஆற்ற.